மொட்டை மாடி பார்ட்டின்னு கூப்பிட்டாங்க. மொட்டை மாடி பார்ட்டிங்க ப்ரோ, இதெல்லாம் போடக்கூடாது ப்ரோ. ஆஹா, இவரு பூபாலன் ப்ரோ வந்துட்டாரு. பீஸ் எதுவும் இல்லைன்னா சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, நான் ஒரு குக்கிங் ஸ்பெஷலிஸ்ட். அப்படிங்களே? அதாவது வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் கிண்டிக்கணும். மூடிடுவோம். எது சிக்னேச்சர் டிஷ்னா என்ன சொல்லுவீங்க? பிரியாணி தான். பிரியாணி செய்வான்னு இது கூட தெரியாதா? ஒரு பூ பூக்குங்க. சொல்றதெல்லாம் போய் மேல வைக்காத. தங்கராசிக்கு ஸ்பெஷல் பிளேட். நீங்க என்னங்க லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஹலோ ஹலோ. ஆமா, வாங்க போய் கேப்போம். எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கேட்போம் வாங்க. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். எக்ஸ்பீரியன்ஸ் நான் லாஸ்டா சொல்றேன். சொல்லுங்க, எப்படி வந்தீங்க காலையில? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வண்டியில வந்து. யாரு கூட? யாரு கூட? சூர்யா ப்ரோ கூட. சூர்யா ப்ரோ கூடயா? எதுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது தெரியுமா? மொட்டை மாடி பார்ட்டின்னு கூப்பிட்டாங்க. மொட்டை மாடி பார்த்தீங்களா? விஜய் இதுக்கு அப்புறம் நம்ம தான் மொட்டை மாடி பார்ட்டி பண்றோம். தம்பி சொல்லியிருக்காரு. சரி, என்ன செய்யறோம்னு தெரியுமா? தெரியல, ஏதோ வெங்காயம் கட் பண்றாங்க. பிரியாணின்னு சொன்னாங்க. சாப்பிடதான் வந்திருக்கீங்க, வேற எதுவும் இல்ல. அதுதானே முக்கியம். சரி, ஓகே. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. நான் ஒரு குக்கிங் ஸ்பெஷலிஸ்ட். அப்படிங்களா? என்ன நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே. இல்ல, நான் ஏதோ ஓரளவுக்கு பண்ணுவேங்க. என்ன பண்ணுவீங்க? சார் அளவுக்கு பண்ணுது. ஸ்பெஷலா பிரியாணி பண்ணுவேன். பிரியாணி பண்ணுவீங்களா? நீங்க தான் பண்றீங்களா? நீங்க இல்ல, இது நான் பண்ணல. நீங்க சாப்பிடுங்க. ஆஹா, இவரு பூபாலன் ப்ரோ வந்துட்டாரு. அதாவது இவர் மட்டும் தான் போட்டோஷாப்ல இருந்து வந்திருக்க ஒரே. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. போட்டோஷாப் வேணாமா? போட்டோஷாப்ல இருந்து ஒரே ஆள் நீங்க தான். ஏன் மத்த யாரும் போட்டோஷாப் பண்றாங்க? நீங்க தான் சொல்லலாம். போட்டோஷாப்ல யாரும் வரலன்னு. ஒன்லி இங்க வீடியோ தானே எடுக்க முடியும். ஒரு ஷார்ட் பிலிம் நடிச்சிருக்காரு. ஆமா, இவர் மேனேஜர். ஷார்ட் பிலிம் நடிச்சிருக்காரு. கூடிய சீக்கிரம் விரைவில் இதே ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சேனல்ல வந்து நாங்க வெளியிடுறோம். இதே சேனல்ல. இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாருக்கும் பொதுவா நல்லா இருக்குன்னு சொன்னா எது நல்லா இருக்கு? பிரியாணி நல்லா இருக்கா, வெங்காயம் நல்லா இருக்கா? இது சாப்பிடவே இல்லை. சமைச்சாதான் காலைல சிக்கன் வாங்கணும், முட்டை வாங்கணும், காய்கறி தக்காளி வாங்கணும். அவர் வந்து நமக்காக தருமபுரியில இருந்து வந்திருக்காரு. தருமபுரி தினேஷ்னா தருமபுரிக்கே தெரியும். இந்த போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப. கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? வெறித்தனமா தனியா நின்னு வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா பாக்குறியா? இவர் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்காரு நமக்காக. இவர் வந்து டிஐ, அவர் டிடி, இவர் டிஐ. தக்கின் தங்கராசு. தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் சார், நீங்க எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க? சமைக்கல் வந்து லாக்டவுன்ல இருந்து ஆரம்பிச்சது. சூப்பர். உண்மையிலே லாக்டவுன்ல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப வீட்டுல ட்ரைனிங் எடுத்தா பழனது. விட்டுட்டு போயிட்டாங்கன்னா யாரு? அதான் வைஃப் விட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை, ஏதோ லவ் ஃபெயிலியர். என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க சிக்னேச்சர் டிஷ்னா என்ன சொல்லுவீங்க? பிரியாணி தான். பிரியாணி தான். காதர் பாய் மூஞ்சி பார்த்துட்டு பிரியாணி சாப்பிட போனா அப்படி தம்பி போற வெளில சாப்பிட்டுக்கோங்க. பாய். உங்களுக்கு கொத்தமல்லி கட் பண்ண தெரியுமா? தெரியுமா? அவரும் மேரேஜ் ப்ரோ. மேரேஜ் ஆச்சுன்னா இப்ப கிச்சன்ல தான் அதிகமா வேலை தெரியுமா? அது என்ன ஊர் பேர் சொன்ன? உன் வேகத்தை வேற எங்கனாலும் காட்டு, ஏன்ட்ட காட்டாத, என் ஊர்ட்ட காட்டாது. காட்டுன இவன் அடிச்ச எனக்கு ஒன்னு அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஒன்னு அடி. கல்வராயன் மலை. கல்வராயன் மலை. ப்ரோ, இதெல்லாம் போடக்கூடாது ப்ரோ. கல்வராயன் மலை யாரையாங்க? அக்யூஸ் நம்பர்ல ஒண்ணா நம்பர் சேர்த்துறாங்க. இது தப்பா நினைக்கிற போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தாதீங்க. சிறுவர் கீதத்தை எல்லாம் சேர்ப்பாங்க. சும்மா பண்ணுங்க வாங்க. அதுல எதுக்கு பாராட்டு விழா? என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். ஓகேவா? உங்க கையில நீங்களே எடுத்து வச்சிருங்க.
ஃபுல்லா நீங்க தான் இப்ப பண்ண போறது. கட் பண்ணுங்க. என்ன ஊத்திக்கலாம்? சூரி வரும். அரிசி போட்டு அரிசிக்கு மேல 2 இன்ச் தண்ணி இருந்தா போதும். எப்படி அதாவது வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் கிண்டிக்கணும். பொன்னிறம்னா யாரு? எந்த பொன்னிறம்னா எப்படி அது? பெண் நிறமா பொன்னிறம்? பொன்னிறம், கோல்டு கலர். என்ன இவரை கூப்பிட்டுக்கலாம். இவரோட நம்பர் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், கீழே கொடுத்துறோம். போன் பண்ணி இவரை எங்க அப்பா அப்பவே சொன்னா, மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கூப்பிட்டுவாங்க. ஊர் பேரும் தெரியும். சீக்கிரட்டா அதுனா ஊரு பேரு கள்ளக்குறிச்சி தான். கள்ளக்குறிச்சி உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். சொல்லிட்டே மூடிருந்தி மூடிடுவோம். எதை இல்ல பொங்கல் அன்னைக்கு நம்ம தங்கராஜ் என்ன பண்ணாருன்னா, நம்ம சூர்யாவை பார்த்துட்டு ஹைட் பத்தல, இவர் பின்னாடி நின்று இருக்காரு. சோ போட்டோ எடுக்கிறதுக்காக சூர்யாவை பார்த்து முட்டி போடுங்கன்ட்டாரு. அந்த இடத்துல ஆனா வேற லெவல் கவுண்டர் அது. போட்டுருவோம் 40னா எப்படி ஃபுல்லா வதங்கணுமா இல்ல பிரியாணி செய்வான்னு இது கூட தெரியாதா? பானே ஒன்னு இந்த வீட்ல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன். அவர் வெளியே போக சொல். அவர் வேற மாதிரி பண்ணுவாரு, கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஆமா அவசரப்பட்டு கரண்டியா கொடுத்தோம். பிரியாணி தம் போடுற வரைக்கும் கரண்டி வைக்க கூடாது. உப்பு தாராளமா பார்த்து போடுங்க. அதான் மெயின். சவுண்ட் வரலன்ற மாதிரி தான் சொன்னாரு. இது எவ்வளவு? இது 11 வேறு 11 தானே? ஆமா 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 திமிங்கலம் ஒண்ணு வாங்கிருக்கீங்க. ஹலோ 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 சார். பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? ஆமா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? முடிஞ்சு போச்சாங்க. என்னங்க நீங்க டெய்லியுமே வேலண்டைன்ஸ் டே தாங்க. தினமும் ஒரு பூ பூக்குங்க. கோபிநாத் பெரியா சொல்றதெல்லாம் போய் மேல வைக்காத. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. ஐயோ இப்ப 4 லிட்டருங்களா? இப்ப 4 லிட்டர் கணக்கு பாக்கெட் உனக்கு பாக்கெட்டிங்க பாக்கெட் எல்லாம் பாக்கெட் அந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் எப்படிங்க வெக்கமா இல்ல? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் பார்த்தா அவ்வளவுதான் லைவ்ஸ் ஆயிரும். நல்லா பண்ணி வச்சிருக்கீங்க. மொபைல் எவ்வளவு போட்டு போறீங்க? கட்டிய படிக்கணும். மொபைல் எவ்வளவு போட்டுறாதீங்க. தண்ணி இல்லைன்னா அப்படியே சாச்சிடலாம். அதனால சொல்றேன். எப்படியும் தெரியும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். மறக்கும் எனக்கு வேணாம். நம்மளே பார்த்து குடிக்கலாம்பா.
இப்ப போட்டோம்னா அதுல கொஞ்சம் மசாலா பிடிக்கும். கொடையோட தான் வந்தாங்க bro. தங்கராசு நேற்று குரூப்ல ஒரு எஸ்எம்எஸ் சரி சரி சரி. ஆமா ஆமா ஆமா. இங்கதான் என்ன பண்றாங்க? உங்கள்கிட்ட வரணும்ன்றாங்க. நல்லா இருக்காதுன்னா விட்டு கழட்டி விட்டு எல்லா ட்ரூத் கேக்குற கேள்வி எல்லாம் ரொம்ப சொல்வதெல்லாம் உண்மை இல்ல, சொல்வதெல்லாம் உண்மையில கூட இவ்வளவு கேள்வி கேட்கலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சி வளர்ச்சி கேள்வி கேட்கிறாரோ. சுத்தவே இல்லைங்க. கரெக்டா நட்டுக்கிறியா? பக்காவா இரும்புல பண்ணிருக்கேன். இரும்புல பண்ணிருக்கியா? ஆமா. காத்து ரெண்டு வாய்ப்புமே ஒரே ஆப்ஷன் வந்து நான் ஏதோ சொல்றேன். ஏதாவது ஒண்ணு சொல்லிதான் தண்ணி மட்டும் நல்ல பீஸா ஒண்ணு போடுங்க. அந்த பிளேட் மட்டும் சர்வ் பண்ணாதீங்க. எனக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நிதிஷுக்கு தான். அவங்க சாப்பிடுவாங்களா பிரியாணி பசங்க? பிரியாணி தான் சாப்பிடுவானுங்க. அப்படியா? ஓ, நிலெல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் தெளிச்சு அதே சொல்றாங்க சந்திரஞ்சு போற மாதிரி. உங்களையா இவரையா இங்க இருந்து போற மாதிரியா இல்ல அங்க இருந்து இவரை போக்கஸ் பண்ற மாதிரியா பண்ணிடுவோம்? போக்கஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க bro. என்னடா எங்களை அடி வாங்க விட்டுருவீங்க போல இருக்கு. தங்கராசிக்கு ஸ்பெஷல் பிளேட் போடுங்க போடுங்க. அவருக்கு அடுத்த வருஷம் இந்த வருஷம் கல்யாணம் அவருக்கு. கல்யாணம் பிளஸ் பிரியாணியும் நிறைய பண்ணிருக்காரு அவர் தான். ஆமா, அடிக்கடி கோத்து விட்டுருக்கு. ப்ரோ பாக்க எப்படி இருக்கு? ஃபுட் நல்லா இருக்குல்ல? 65 எப்படி இருக்கு தருண்? ஓகே. நீங்க என்னங்க லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? லெஃப்ட் ஹேண்டரா? சரி ஓகே. பச்சடி கிடையாது, அது கத்திரிக்காய். ஆமா, பீஸ் எதுவும் இல்லைன்னா சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஏன்னா பதட்டத்துல அடிச்சுட்டு இருக்காரு, ஒன்னும் பிரச்சனை. மிஸ் ஆயிருந்திருக்கலாம் வாய்ப்பு. பீஸ் எதுவும் இல்லைன்னா சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, பீஸ் இருக்கா? பீஸ் எல்லாமே பீஸ்ஃபுல்லா இருக்குங்கிறீங்களா? ஹேய் புஷ்பா, எப்படி இருக்கு சிக்கனு? நல்லா இருக்கா? எப்படி நல்லா இருக்கும்? உங்க அப்பா சமைச்சது? உங்க அப்பா சமைச்சது நல்லா இருக்கா? பொய் சொல்லாதீங்க.
டெய்லியும் பிரியாணி தான் சமைப்பாங்க. சூப்பர். கிஷோர் சி நல்லா சால்னா ஊத்தி கொளுத்தி அடிடா. இல்ல அது அடிக்கலாம், அது அடிக்கலாம். இல்ல சாப்பாடு இன்னொரு வாட்டி தெளிவா சொல்லுங்க.